இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றது. வசனம் எபிரேயர் 9:26. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியர் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லணும்னா அவர் ஒரு மிருகத்தை பலி கொடுக்கணும். அதுபோக மக்களுக்காகவும் அநேக மிருகங்களை பலி கொடுத்தா அவர் என்ன செய்ய முடியும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதுபோல் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வருடமும் அப்படி செல்வதற்கு இல்லாமல் அவர் என்ன செய்யறார், தம்மை பலியிடுதுன்னா பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தாரம் வெளிப்பட்டார் என்று பார்க்குறோம். அவர் ஒரே தாரம் வெளிப்பட்டு முழு உலகத்திற்கும், அது ஒருவேளை இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் அவரை அந்த பாவம் எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அவர் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார். அவர் ஒரே தரம் தான் பலியாகிறார். எனவே அந்த அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் போது நமக்கு அவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து நம்மை அவர் நித்தியத்தை கொடுக்கறதுக்காகத்தான் ஒரே தரம் அவர் பலியாக இருக்கிறார். ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் அநேக தரம் ஆண்டவரே பலியாக வேண்டியது இல்லாதபடி நீர் தேவாதி தேவனாய் இருக்கின்றபடியினாலே ஆண்டவரே ஒரே தரம் முழு மனுக்குலத்திற்கும் ஆண்டவரே நீர் பலியாகி ஆண்டவரே அந்த ரட்சிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர், பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஆமேன்.